வாழ்க்கையை நாங்க ரசித்தோம், இழந்து போயிட்டோமே. பாவ உணர்விலே அது பரிசுத்தத்திலே கட்டப்பட்ட பிந்தின ஆலயம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் என்ன நிலையில கட்டப்படணும்? பரிசுத்தத்துல கட்டப்படணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாம நீங்க தேவனுக்கு என்ன செய்ய முடியாது? பிரியமா இருக்கவே முடியாதுங்க. பரிசுத்தம் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் என் மனம் போன போக்குல போவேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஒரு காலம் என்ன செய்யாது. அது வேற யாரையாவது பார்த்துக்கலாம், ஆண்டவரை பார்க்க முடியாது. அவர் இரக்கம் உள்ளவர் தான், அன்பு உள்ளவர் தான். அதே ஜனங்களுக்கு முன்பாக அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கை வைப்பதற்கும் கர்த்தர் என்ன செய்தார். இன்னைக்கு நடக்குதுங்க. எத்தனை மகிமைகளை இழந்து போயிட்டோம் தெரியுமா? எத்தனை சலுகைகளை இழந்து போயிட்டோம் தெரியுமா? எத்தனை ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? காரணம் என்ன? பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் இல்ல. பாட்டு சேர்ந்து பாடுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம்